கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பப்ளிக் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் காவல்துறை இணைந்து சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் புகையிலை தடுப்பு குறித்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணியானது சிறப்பாக நடைபெற்றது. ஜி.கே. கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி. குமாரராஜா தலைமையேற்று போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த கருத்துரைகளை மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். புரட்சியும் செய்ய முடியும். ஒரு உயர்ந்த ஒரு விழிப்புணர்வு புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் உலக நாடுகளில் உள்ள மாணவர்கள் தான் இந்த விழிப்பை ஏற்படுத்த முடியும். எனவேதான் மாணவர்கள் மூலமாக இந்த போதை ஒழிப்பு பேரணி நமது பள்ளியில் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து காட்டுமன்னார்கோயில் காவல் ஆய்வாளர் ஏழுமலை கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஜி.கே. கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநரும் செயலாளருமான ஜி.கே. அருண் மற்றும் கல்வி குழுமத்தின் இயக்குநர் மருத்துவர் அகிலன், சேலம் பின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் இயக்குநருமான அனிதா மோகன்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் புகையிலை தடுப்பு குறித்த உறுதிமொழி ஏற்று தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு பேரணியானது காட்டுமன்னார்கோயில் முக்கிய வீதிகள் மற்றும் கடைவீதி பொதுமக்கள் கூடும் இடங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் போதை விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்த பகுதி மக்கள் இது பயனுள்ளதாக இருந்ததாக என தெரிவித்தனர். பள்ளி முதல்வர் பார்த்திபன், அகாடமிக் முதல்வர் தேவதாஸ் மற்றும் ஜி.கே. பப்ளிக் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் பால தண்டாயுதபாணி ஆகியோர் மாணவர்களை வழிநடத்தினர். இதுவே என் பயணத்தின் குறிக்கோள். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும்